இது என்னுடைய 16வது நுண்ணறிவு பயிற்சித்தாளின் 26வது வினாவுக்கு விடைகாண் விளக்கம். ஒரு மண்டபத்தில் உள்ள ஆசனங்கள் 101 தொடக்கம் 301 வரையில் இலக்கமிடப்பட்டுள்ளன. இவற்றில் 1, 2 ஆகிய இலக்கங்கள் அடுத்தடுத்து இடப்பட்டிருக்கும் எத்தனை ஆசனங்கள் உள்ளன என்று கேட்கப்படுகின்றது. 1, 2 என்றால் ஒன்றுக்கு அடுத்த 2 அல்லது 2க்கு அடுத்த 1ஆகவும் இருக்கலாம். அடுத்தடுத்து 1, 2 இருக்கணும் அல்லது 2, 3 இருக்கணும். 1, 2 இருக்கணும் என்றால் 2, 1 அதுக்குள்ளே அடங்கும். ஆனா 101 இருந்துதான் அங்க ஆசனங்களுக்கு இலக்கமிடப்பட்டுள்ளது. அப்ப எங்களுக்கு நாங்க 101 இருந்து ஆரம்பித்து தொடராக போகின்ற போது முதலாவதாக நாங்க 112 என்ற ஆசனத்தை பார்ப்போம். இது ஒரு ஆசனம், அதாவது ஒன்றுக்கு பிறகு 1, 2 112 1, 2 வருகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்கின்ற போது இந்த 100க்கள் இடத்துல 120 ஆரம்பித்து 121 122 என்று சொல்லி 129 வரைக்கும் இந்த 1, 2 அடுத்து இருக்கும். 23, 24, 25, 9 வரையும் இருக்கும். அப்ப இதுல மொத்தம் 10 இடத்துல அந்த 1, 2 இருக்கும். இந்த 121 இது ஏற்கனவே எண்ணப்பட்டபடியால் அதை திரும்ப எண்ண தேவையில்லை. இப்ப 121 இப்படி இருக்க இந்த பக்கத்தாலே 1, 2 இந்த பக்கத்தாலேயும் 1, 2 இப்படி இருக்குது. ஆனா இது ஒரு எண்ணப்பட்டு விட்டது. அதுபடியா இது திரும்ப நீராது. ஏன்னா இத்தனை ஆசனங்கள் இருக்கும் என்றுதான் கேட்கப்படுது. அப்ப முதல் 100க்கள் வரிசையில மொத்தம் 11 ஆசனங்கள் இருக்கும். இனி 200 என்கின்ற எண்ணில இருந்து பார்த்தால் 210 முதலாவதாக 210 என்கிறதுல 2ம் 1ம் அடுத்தடுத்து வருது. 210 210 2ம் 1 வருகிறது. அது 210 இருந்து 219 வரையில வரும். அப்படியே 2, 1. இதுல 212 திரும்பி வந்தாலும் நாங்கள் ஒரு காணினபடியா அடுத்த தடவை எண்ணுகிறாது. அப்ப இது 10 தடவை. இனி அடுத்ததாக 221 இன்னொரு தடவை வருகின்றது. ஆனா 300 வாரத்துக்கு இடம் இல்லையே, 301 முடிந்தது. அப்ப இதுல இந்த அதாவது 100க்கள் இடத்துல 100க்கள் இடத்துல 1 இருக்கிற இடத்துல நாங்க பார்த்த அளவுல 11ம் 200க்கள் இடத்துல 100க்கள் இடத்துல 2 இருக்கிற இடத்துல மொத்தம் 11மாக 22 விடையாக அமைகின்றது.